Hi students, இந்த வீடியோவில் நம்ம பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு நம்ம எலமெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணும்போது அதில் ஒரு பீரியாடிக் வேரியேஷன் இருக்குது. அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக பீரியாடிக் வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மாதிரி பீரியாடிக் ட்ரெண்ட் வந்து நம்ம ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் பிஹேவியர்ஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பீரியாடிக் ட்ரெண்ட் வந்து எப்படி இந்த அட்டாமிக் ரேடியஸில் அயானிக் ரேடியஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது அட்டாமிக் ரேடியஸ் அயானிக் ரேடியஸ் மட்டும் இல்லை, அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இதுலேயும் நம்ம வந்து பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ்னால் என்னன்னு முதல்ல தெரியணும். இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம வந்து இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸையும் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்றுக்கும் நமக்கு டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். சரி, அப்படின்னா என்னங்கிறது தெரியணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. அட்டாமிக் ரேடியஸ்னால் என்ன அப்படின்னா, அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் இட்ஸ் நியூக்ளியஸ் அண்ட் த அவுட்டர்மோஸ்ட் ஷெல் கண்டெய்னிங் த வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ வந்து இது ஒரு ஆட்டம்னு வச்சுக்கிட்டோம்னா இது சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ். அப்படி தான் ஆட்டம்னா உங்களுக்கு தெரியும், நியூக்ளியஸ் வந்து சென்டரில் இருக்கும், நியூட்ரானும் புரோட்டானும் அங்கே இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த எனர்ஜி லெவல்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்னு வச்சுக்கிடுவோம். அப்படி தானே ஒரு ஆட்டமில் லாஸ்ட்டாக இருக்குது அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான். அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ். இந்த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வேலன்ஸ் எலக்ட்ரான் உள்ள அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஐசோலேட்டட் ஆட்டம்க்கு தனியாக இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நோபல் கேஸஸ் தவிர மற்றது எல்லாமே கம்பைன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். நோபல் கேஸ் வந்து எது கூட என்ன அது ஈஸியாக ரியாக்ட் பண்ணாது, அதனால் அது அன்கம்பைன் ஸ்டேட்டில் இருக்கும். மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே அதோடைய ரேடியஸை வந்து நம்ம அது வந்து வேறு எதாவது கூடாது கம்பைன் கெமிக்கல் பாண்டிங்கில் இருக்கிறதுனால அதை வந்து கோவலண்ட் ரேடியஸ் இல்லை மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதை வந்து இந்த மாதிரி அது அந்த நேச்சர் ஆஃப் பாண்டிங்கை பொறுத்து நம்ம வந்து அந்த ரேடியஸை கோவலண்ட் ரேடியஸ் இல்லைனா மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கோவலண்ட் ரேடியஸ் கன்சிடர் பண்ணுவோம். கோவலண்ட் ரேடியஸில் இது வந்து கோவலண்ட்லி பாண்டட் மாலிகுல். இது ஒரு ஆட்டம், இது ஒரு ஆட்டம், ரெண்டும் சேர்ந்து ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், 2 ஆட்டமும் ஒன்று டச் பண்ணியிருக்கு. டச் பண்ணியிருக்கும்போது இந்த 2 நியூக்ளியஸ்க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ், அதுதான் இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸில் ஜஸ்ட் ஹாஃப் எடுத்தோன்னா அதுதான் என்னது கோவலண்ட் ரேடியஸ். சரியா, அதான் சொல்லியிருக்கு. இட் இஸ் 1/2 ஆஃப் த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் லிங்க் டுகெதர் பை அ சிங்கிள் கோவலண்ட் பாண்ட். சிங்கிள் கோவலண்ட் பாண்டில் அது பாண்டாக இருக்கும்போது இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸில் ஹாஃப் தான் என்னது அதோடைய கோவலண்ட் ரேடியஸ். இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் அப்போ தெரிஞ்சால் நம்ம we can calculate the கோவலண்ட் ரேடியஸ். இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா பை எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் ஸ்டடீஸில் என்ன செய்யலாம் டிட்டர்மைன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், குளோரினுடைய இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து 1.98 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் குளோரின் அண்ட் குளோரின் அப்படின்னு அர்த்தம், ஒரு குளோரின் நியூக்ளியஸ்க்கும் அடுத்த குளோரின் நியூக்ளியஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அது வந்து நம்ம என்ன சொல்லிடலாம், இப்போ இது குளோரின் ஆட்டம்னு வச்சுக்கிட்டோன்னா இந்த ரேடியஸை வந்து ஆர்சிஎல்னு சொல்கிறோம். அது மாதிரி இதை ஆர்சிஎல்னு சொல்லலாம். அப்படி தான் ரேடியஸ் ஆஃப் குளோரின். அதான் டிசிஎல்சிஎல் இஸ் ஈக்குவல் டு ஆர்சிஎல் ப்ளஸ் ஆர்சிஎல். புரியுதா? டிசிஎல்சிஎல்ங்கிறது இந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ். சரியா, அப்போ நம்ம இதை வந்து என்ன ஆர்சிஎல் ப்ளஸ் ஆர்சிஎல் 2 ஆர்சிஎல்னு சொல்லிடலாமா? நமக்கு வேண்டியது ஆர்சிஎல். அப்போ ஆர்சிஎல் ஈக்குவல் டு டிசிஎல்சிஎல் பை 2. டிசிஎல்சிஎல் என்னது 1.98ன்னு மெஷர் பண்ணியிருக்கோம். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 0.99 ஆம்ஸ்ட்ராங் யூனிட். சரியா, இது எப்படி நம்ம செய்யலாம்? we can calculate the covalent radius. இந்த கோவலண்ட் ரேடியஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக எப்படி கோவலண்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னால்
பை த ஓவர்லேப்பிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். நம்ம இங்கே வந்து டச் பண்ணியிருக்க மாதிரி போட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக எப்படி கோவலன்ட் ரேடியஸ் ஃபார்ம் ஆகுனா 2 அட்டாமிக் ஆர்பிட்டால் ஓவர்லேப் ஆயிரும். ஓவர்லேப்னா புரியுதுல, ஒன்று மேலே ஒன்று என்ன செஞ்சுருக்கோம் இருக்கும். அப்போ அப்படி இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவல் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸை விட குறைவாக இருக்கும். அப்படிதானே? ஆக்சுவல் இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து இப்போ ஓவர்லேப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆட்டம் இங்கே வந்துடும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிரும். அதனால் நம்ம மெஷர் பண்ணியிருக்கிற இந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவல் டிஸ்டன்ஸை விட என்ன செஞ்சுருக்கோம், குறையாக இருக்கும். therefore கோவலன்ட் ரேடியஸ் இஸ் ஆல்சோ ஷார்ட்டர் than the ஆக்சுவல் அட்டாமிக் ரேடியஸ். ஆக்சுவல் அட்டாமிக் ரேடியஸை விட கோவலன்ட் ரேடியஸ் வந்து ஷார்ட்டராக தான் இருக்கும். அடுத்தது இப்போ ஒரு ஹெட்ரோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல்னு வச்சுக்கிடுவோம். இப்போ குளோரின் நம்ம பார்த்தது வந்து ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல். ஹோமோனா சேம், குளோரின் மாலிகுலில் 2 குளோரின் ஆட்டம் இருந்தது, சேம் குளோரின் ஆட்டம்ஸ் தான். அதனால் அதை ஹோமோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல்னு சொல்லுவோம். ஹெட்ரோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல்ஸ்னால் ஹெட்ரோ மீன்ஸ் டிஃப்ரெண்ட், 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகிற மாலிகுல் தான் ஹெட்ரோநியூக்ளியர் டயட்டாமிக் மாலிகுல். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா HCl சொல்லலாம். இப்போ ஒரு ஏபிங்கிற ஒரு மாலிகுல் இருக்குது, அதுக்கு இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், DAB அப்படி தானே சொல்லுவோம். இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸு DAB. இந்த ஆட்டம்க்கு வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, கோவலன்ட் ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷூமேக்கரும் ஸ்டீவன்சனும் சொன்னாங்க. என்ன ஃபார்முலானா DAB = RA + RB. அது கூட எதை சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க, -0.09 கை-A - கை-B. கை இது எக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, கைங்கிறது எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை என்ன செய்யும், இண்டிகேட் பண்ணும். அப்போ கை-A அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆட்டம் A, கை-Bனா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆட்டம் B. ஆல்வேஸ் கை-A இஸ் கிரேட்டர் தென் கை-B. கை-A தான் வந்து ஒரு மாலிகுல் இருந்தது அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் உள்ளதை தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதுவோம். கை-A இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் கை-B. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம HCl எடுத்துக்கிடுவோம். அதுக்கு இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து 1.28 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. கோவலன்ட் ரேடியஸ் ஆஃப் குளோரின் நம்ம இப்போ தான் பார்த்தோம், 0.99. இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், பாலிங் ஸ்கேல் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியிலேருந்து குளோரின் ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. குளோரினுக்கு 3, ஹைட்ரஜனுக்கு 2.1. இப்போ அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். DHCl = RH + RCl -0.09 KCl - KH. எப்போவுமே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கிரேட்டராக உள்ளது தான் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு எழுதணும். சரி, இப்போ இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் 1.28. RH நமக்கு தெரியாது. RCl 0.99, இது -0.09 3. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் குளோரின் வந்து 3, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 2.1. எழுதிக்கிட்டோன்னா சப்ட்ராக்ட் பண்ணால் 0.9 வருது. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 0.081 வரும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 0.909 வருது. இப்போ RH = இது அந்த பக்கம் கொண்டு போயிடும், 1.28 - 0.909. அப்போ 0.371 நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். சரி, இதுதான் என்னது, ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். சரி, அடுத்தது மெட்டாலிக் ரேடியஸ். மெட்டாலிக் ரேடியஸ்னால் என்ன, இட் இஸ் டிஃபைன்ட் as 1/2 of the distance between the 2 adjacent metal atoms in the closely packed metallic crystal lattice. crystal latticeல closely packed இருக்கும்போது அந்த 2 ஆட்டம்க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸில் ஜஸ்ட் 1/2 அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், சொல்கிறோம் மெட்டாலிக் ரேடியஸ் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் ஆட்டம்க்கு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். சாலிட் காப்பரில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 adjacent காப்பர் ஆட்டம்ஸ் வந்து 2.56. அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அர்த்தம் 1/2 எடுக்கிறோம், அப்படி தானே, 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 1.28 கிடைக்குது. இதுதான் என்னது, காப்பருடைய டிஸ்டன்ஸ், காப்பர் ஆட்டமுடைய அட்டாமிக் ரேடியஸ், அது மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். The metallic radius can be calculated using unit cell length of the metal crystal. இது வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்டில் 6th யூனிட் இருக்குது, சாலிட் ஸ்டேட்டுன்னு. அந்த யூனிட்டில் நம்ம எப்படி இந்த யூனிட் செல் லென்த்லாம் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா, அது 12th ஸ்டாண்டர்டில் போய் படிச்சுக்கிடுவோம். இப்போதைக்கு இந்த கோவலன்ட் ரேடியஸும் மெட்டாலிக் ரேடியஸும்
மெட்டாலிக் ரேடியஸ் பற்றி இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டது போதும். இந்த ப்ராப்ளம் வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு கேட்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்து இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் கொடுத்து கால்குலேட் பண்ண சொல்லி கேட்கலாம். சரி, இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தேங்க்யூம்மா.